உலகின் பல்வேறு வகையான முதலை வகைகள் காணப்படுகின்றன. இலங்கையில் அதில் 2 வகை முதலைகள் இனம் காணப்பட்டிருக்கின்றன. ஒரு முதலை எனது கையில் இருக்கின்றது. அந்த முதலை மக்களை தாக்கும் அபாயம் கொண்ட முதலையாக கருதப்படுகிறது. குறிப்பாக மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் இந்த முதலை இனம் காணப்படும். இந்த முதலை தாக்குதலுக்கு இன்றைய தினம் 18 வயது பாடசாலை மாணவி ஒருவர் இந்த முதலை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்று மாத்திரையில் பதிவானது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் எம்பசம் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். துமிந்த செல்வா இருக்கும் இடத்தை அறிவிக்க முடியாது போன குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. LTTE முகாம்கள் தமது நாட்டில் இல்லை என இந்திய உள்விவகார அமைச்சர் தெரிவிப்பு. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு என்ற போர்வையில் நாட்டின் தனித்துவத்தின் மீது தலையிட இடமளிக்கப் போவதில்லை என்கிறது ஆளும் கட்சி. நெல்வலா கங்கையில் குளிக்கச் சென்ற பாடசாலை மாணவி ஒருவர் முதலைக்கு பலி. முதல் செய்தி பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன அல்விஸ் முன்னிலையில் இடம்பெற்றது. இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்களில் ஒருவரான பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா தற்போது தங்கியிருக்கும் இடம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என இதற்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்கள உத்தியோகத்தர்களை நீதிமன்றம் கேட்டுக் கொண்டிருந்தது. இன்றைய தினம் வழக்கு விசாரணை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் மெரில் ரஞ்சன் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்த போதிலும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் அவர் அங்கு ஆஜராகவில்லை. பின்னர் நீதவான் சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணையை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார். விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் மற்றொரு மண்டபத்தில் இருந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி அவ்விடத்துக்கு வருகை தந்தார். இந்த வழக்கு பின்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்தமையினால் தான் விசாரணையின் போது வெளியேறியிருந்ததாக அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என குறிப்பிட்ட நீதவான் வழக்கு விசாரணையை எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். குறித்த தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உத்தியோகத்தர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதவானால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. முதல் செய்தி பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். துரித உணவுகளில் அன்றி போஷாக்குள்ள உணவுக்கு பிள்ளைகளை பழக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பெற்றோர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். தொற்றுநோய் அல்லாத நோய்கள் தொடர்பிலான தொடர்பாடல் திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மிகிமெத் சுவசர திட்டத்தின் கீழ் சிறந்த போஷாக்குள்ள உணவின் மூலம் ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை உருவாக்கும் துணைப்பொருளில் அலரி மாளிகையில் இந்த வைபவம் நடைபெற்றது. பல்வேறு பிரச்சினைகள் காணப்படினும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வருடாந்தம் அதிகளவு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் நாட்டின் சுகாதாரத்துறை ஆசியாவில் உயர்மட்டத்தில் உள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் 28வது வருட பூர்த்தியை முன்னிட்டு ஜனாதிபதியினால் இன்று முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முகாம்கள் இந்தியாவில் இயங்கி வருவதாக இலங்கையின் ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தி முற்றாக அடிப்படையற்ற ஒன்றென இந்திய உள்விவகார அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் எந்தவொரு பிரதேசத்திலும் இதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் புதுடெல்லியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்திய உள்விவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் 150 உறுப்பினர்கள் தமிழகத்தில் 3 முகாம்களில் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தி தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் ப. சிதம்பரத்திடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த இந்திய உள்விவகார அமைச்சர் இந்த தகவல் முற்றாக அடிப்படையற்றது ஒன்று என கூறினார். அத்துடன் தமிழ்நாடு மாநிலம் உள்ளிட்ட இந்தியாவின் எந்தவொரு பிரதேசத்திலும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முகாம்கள் இயங்கவில்லை என்றும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். இந்த தகவலை தமிழ்நாடு மாநில அரசாங்கமும் நிராகரித்திருந்ததாக இந்திய ஊடகங்களில் நேற்றைய தினம் செய்தி வெளியாகி இருந்தது.
யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய பார்லிமெண்ட் உறுப்பினர் லார்ட் நஸ்ஃபி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் யாழ் ஆயர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமல்தாஸ் சுகுமாரை பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது மாவட்டத்தின் அபிவிருத்தி, சுகாதாரம், மேல்குடியேற்றம், கன்னிவெடி அகற்றல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்துவதே தமது விஜயத்தின் நோக்கம் என லார்ட் நஸ்பி குறிப்பிட்டுள்ளார். எனினும் 2 வருடங்களில் யாழ் மாவட்டம் துரித வளர்ச்சியை காணும் என பிரித்தானிய பார்லிமெண்ட் உறுப்பினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் தொடர்பிலான அறிக்கையை மாதாந்தம் பிரித்தானிய தூதரகத்தின் ஊடாக தமக்கு அனுப்பி வைக்குமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை பிரித்தானிய பார்லிமெண்ட் உறுப்பினர் யாழ் மாவட்ட ஆயரை சந்தித்து தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். நெல்வலா கங்கையில் குளிக்கச் சென்ற பாடசாலை மாணவியொருவர் இன்று முதலைக்கு இரையானார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் எமது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். இனோவெக்ஸ் LED TV 18,900 ரூபாயிலிருந்து தம்ரோ உத்தரவாதத்துடன். என்ன செய்றீங்க? 150 ரூபாய்க்கு ஏசி ஒண்ணா? கனவுலையா? சிங்கர் மூலம் புதிய ஏசி நாளொன்றுக்கு 150 ரூபாய் மாத்திரமே. ஒரு நாளைக்கு 150 ரூபாய். சிங்கர் வாசத்து மேன்மை. பாதுகாப்பு உயர்ந்தது, டிராக்டரும் ஆனது, ஒடுக்கும் பணத்தில் கேட்டது, வாங்கிடவே தோணுது. JD 5047D டிராக்டர் உலகின் முதல் தரம். எடுங்க மைடியர், இதோ ஜான் டியர். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றது. நெல்வலா கங்கையில் குளிக்கச் சென்ற பாடசாலை மாணவியொருவர் இன்று முதலைக்கு இரையானார். நெல்வலா கங்கையில் நீராடச் சென்ற பெண் ஒருவரும் இவ்வாறானதொரு சம்பவத்திற்கு உள்ளாகி 7 நாள் கடந்துள்ள நிலையிலேயே இன்று இந்த பரிதாப சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவியொருவர் முதலைக்கு இரையான சம்பவத்தை அறிந்தே மாத்தரை குடாதுவ நெல்வலா கங்கைக்கு அருகில் இன்று காலை இவ்வாறு மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். ஒரு சில மணித்தியாலங்கள் மக்கள் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட போது ஆற்றங்கரை மரம் ஒன்றிற்கு அருகில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வயதான நுவாந்திகா சத்சரணி என்ற இந்த மாணவி இன்று அதிகாலை தனது அம்மாவுடன் முகம் கழுவுவதற்காக நெல்வலா கங்கைக்கு சென்றுள்ளார். பாடசாலை செல்வதற்காக அவர் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள இந்த கங்கையில் முகம் கழுவுவதற்கு செல்வது வழமை. காலை 6 மணி அளவில் பாடசாலை செல்ல தயாராகி முகம் கழுவுவதற்காக ஆற்றங்கரைக்கு செல்வார். தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீரை வெளியே எடுத்து முகம் கழுவுவார். அவர் முகம் கழுவி கொண்டிருக்கும் போது நான் வெளியே வரும்படி சொன்னேன். அதன் பின்னர் தாமதித்து வருகிறேன் என்று கூறினார். பின்னர் அம்மா என்று சத்தம் கேட்டது. நுவாந்திகா அனர்த்தத்துக்கு உள்ளான இடத்தில் முதலைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலையொன்றும் காணப்படுகிறது. மரணம் தொடர்பில் சந்தேகமின்மையால் விசாரணைகளின் பின்னர் மரண பரிசோதகர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்தார். உயிரிழந்துள்ள நுவாந்திகா சத்சரணி பாலடுவ குணரத்ன கல்லூரியில் உயர்கல்வி கற்று வந்தார். கடந்த 28ஆம் திகதி கராகொட ஒயன்கொட பிரதேசத்தில் நெல்வலா கங்கையில் நீராடச் சென்ற 2 பிள்ளைகளின் தாய் ஒருவரும் முதலைக்கிரையானதுடன் பின்னர் அவரது சடலமும் கண்டெடுக்கப்பட்டது. சிங்கராஜ மலைத்தொடரில் இருந்து ஊற்றெடுக்கும் நெல்வலா கங்கை மாத்தறை மாவட்டத்தில் அதிக அகலமாகின்றது. கங்கைக்கு இருமருங்கிலும் வாழும் மக்களில் அதிகமானவர்கள் தமது தேவைகளை இந்த கங்கையின் மூலம் நிறைவேற்றிக் கொள்கின்றனர். இந்த நிலையில் அக்குரச, அதுரலிய, கம்புருப்பிட்டிய, நிஹாகொட ஆகிய பிரதேசங்களில் முதலைகள் காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மாத்தறை மாவட்ட இணைப்பதிகாரி மேஜர் சமான் பாலசூரிய கூறினார்.
மாத்தறை மாவட்டத்தில் மாத்திரம் நில்வலா கங்கைக்கு அருகில் முதலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக 29 இடங்களில் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டது. எனினும் இந்த பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பில் அண்மையில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. பாதுகாப்பு வேலிகள் போதுமானதாக இல்லை என சிலர் கூறியதுடன் வறட்சியான காலத்தில் அந்த பகுதியில் நீர் வற்றுவதாகவும் கூறினர். எனினும் பல இடங்களில் பாதுகாப்பு இன்றி நீராடுவதை கடந்த சில தினங்களில் எம்மால் கண்டுகொள்ள முடிந்தது. கவன இனமே இவ்வாறான அனர்த்தங்களுக்கு காரணம் என உலக விலங்குகள் பாதுகாப்பு சங்கத்தின் தெற்காசிய வலய மற்றும் ஈரான் முதலைகள் தொடர்பான குழுவின் உபத்தலைவர் என்சலம் சில்வா தெரிவித்தார். காலை 5:30க்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நில்வலா கங்கைக்கு அருகில் சென்று அவர்கள் நீராடுவர். இன்னும் தினமும் அக்கறையில் ஒரு முதலை அவதானித்துக் கொண்டிருக்கும். எவ்வாறாயினும் அவர்கள் தினமும் இந்த முதலையை காண்பதால் அச்சம் கொள்ளவில்லை. எனினும் முதலை நபர்களை இலக்கு வைத்தே இவ்வாறு முதலில் அமைதியாக நடந்து கொள்கிறது. பின்னர் அது ஆட்கொள்ளும் நடவடிக்கையிலும் ஈடுபடும். உலகில் 23 வகையான முதலைகள் காணப்படுவதுடன் அவற்றில் 8 வகையான முதலைகள் தாக்குதல்களை மேற்கொண்டு ஆட்கொலை செய்யும் வல்லமை கொண்டது. அந்த 8 வகை முதலைகளில் ஹெல மற்றும் கேட்ட எனும் 2 வகையான முதலைகள் இலங்கையில் காணப்படுகின்றன. இந்த நிலையில் கேட்ட எனும் முதலை இனமே நில்வலா கங்கை அண்மித்த பகுதியில் காணப்படுவதாக என்சலம் சில்வா கூறினார். யாழ் மாவட்டத்தில் உள்ள தமது சொந்த இடங்களில் குடியமர்த்துமாறு கோரி சில பிரதேச மக்கள் மாவட்ட அரசு அதிபர் இமெல்டா சுகுமாரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். இவ்வாறான மனு ஒன்று தம்மிடம் கையளிக்கப்பட்டதை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நியூஸ் போஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். குறித்த மனு நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமார் தெரிவித்தார். பலாலி, காங்கேசன்துறை, மயிலிட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தம்மை சொந்த இடங்களில் மீள்குடியேற்றுமாறு கோரியுள்ளனர். குறித்த பகுதிகளிலிருந்து 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் தம்மை விரைவில் மீள்குடியேற்றுமாறு அவர்கள் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த மனுவை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தளர்வடைந்த வெளிநாட்டு கொள்கையே நாட்டின் இந்த நிலைக்கு காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தினை கூறினார். ජාත්‍යන්තර වශයෙන් හාස්‍යයට මහා සමච්චලයකට අද ලක් වෙලා තිබෙනවා. எமது நாடு சர்வதேச ரீதியில் கேளிக்கும் சச்சரவுக்கும் எதிராகியுள்ளது என்று சிலர் எமது நாட்டை திருட்டு நாடு, தோல்வியான நாடு என்று கூறுகின்றனர். ஃபெயில் ஸ்டேட்டாக இன்று எமது நாடு மாறியுள்ளது. நாட்டிற்கு நன்மை கிட்டாத, நாட்டை அராஜகத்திற்குள் தள்ளிவிடும், நாட்டின் ஸ்திரத்தன்மையை தளர்வடைய செய்கின்ற திறனற்ற வெளிநாட்டு கொள்கை அமல்படுத்தப்படுவதே இன்று நாடு எதிர்நோக்கின்ற இந்த தலைவிதிக்கு பிரதான காரணமாகும். அந்தந்த நாடுகளில் உள்ள அரசியல் பிரச்சனைகள் குறித்து மீளாய்வு செய்து நிலையானதும் தெளிவானதுமான வலுவான தீர்மானங்களை எட்டுவதற்காக எமது நாட்டின் வெளிநாட்டு கொள்கையை தயாரிக்க முடியாமல் போயுள்ளது. அத்துடன் நாடு என்ற ரீதியில் சர்வதேச சமூகத்தினரின் நம்பிக்கையை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளது. எமது நாட்டின் தளர்வான வெளிநாட்டு கொள்கையின் மூலம் அரசாங்க செயற்பாடுகளாலும் நாட்டின் நிலைமையில் சொற்பத்திற்கு வெளிநாட்டவர்களுக்கு வெற்றுள்ளதாக கூறப்படுவதை இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். විදේශිකින්ට විකුණන හමාරයි කියන එක මම මේ අවස්ථාවේ පැහැදිලි කරන්නට කැමතියි. பிரதான அனுசரணை இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டமையினால் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள வாகனங்களை விடுவித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை வாகனங்களுக்கான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் வெவ்வேறான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். கடந்த 31ஆம் தேதி முதல் வாகன இறக்குமதிக்கான வரி அதிகரிக்கப்பட்டமையினால் மோட்டார் சைக்கிள் ஒன்றின் விலை 50,000 ரூபாவாலும், முச்சக்கர வண்டி ஒன்றின் விலை 1 லட்சம் ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1000 என்ஜின் கொள்ளளவு உடைய வாகனம் ஒன்று 8 லட்சம் முதல் 12 லட்சம் வரை அதிகரிக்கும். 1500 என்ஜின் கொள்ளளவு கொண்ட வாகனம் ஒன்று 15 லட்சத்துக்கும் 18 லட்சத்துக்கும் இடைப்பட்ட தொகையால் அதிகரிக்கும்.
என்ஜின் கொள்ளளவு 2000 அல்லது 2500 கொண்ட வாகனங்கள் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரையான தொகையால் அதிகரிக்கும். எனவே நுகர்வோரிடமிருந்து ஏற்கனவே கோரப்பட்ட வாகனங்களை அந்த கூறிய விலைக்கு வழங்க முடியாது. வரியில் உள்ள பாரிய மாற்றங்கள் காரணமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள வாகனங்களை வெளியே எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டமை குறித்து நாம் அரசாங்கத்துக்கு நன்றி கூறுகிறோம். அதிக அளவிலான வாகனங்கள் கொண்டு வரப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு இவ்வாறு வரி அதிகரித்தமை சிறந்த விடயமாகும். වාහන ගෙන්වීමේ අවුරුදු ප්‍රමාණය අඩු කරලා තියෙනවා. ඉස්සරලා තිබ්බේ வாகனங்களை கொண்டு வருவதற்கான வருடங்கள் குறைவடைந்துள்ளன. முன்னர் காருக்கு 2 வருடங்கள் இருந்தன. தற்போது அது 1 வருடமாக குறைக்கப்பட்டுள்ளது. வர்த்தக வாகனங்களுக்கு 5 வருடங்கள் இருந்தன. அது தற்போது 3.5 வருடங்கள் என குறைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இலங்கையில் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ரீகண்டிஷன் வாகனයක් ගන්න බැරි තත්ත්වයකට එනවා. 2011ஆம் ஆண்டு மாத்திரம் 5.5 லட்சம் வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளோம். இந்த சிறிய நாட்டில் எப்போதும் இவ்வாறு நடைபெறவில்லை என நான் நினைக்கிறேன். இந்நிலையில் சிறிய நாட்டில் 50 லட்சம் வாகனங்கள் உள்ளன. தேரர்கள், நோயாளர்கள், சமுர்த்தி பயனாளிகள், யாசகர்கள், சிறு குழந்தைகள் இவர்கள் அனைவரும் நோக்கும்போது 4 ஒரு வாகனம் இந்த நாட்டில் உள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் போது மக்களுக்கு வழிகாட்டவே வரிமுறைகளை அறிமுகம் செய்கிறோம். அதற்கே திரை சேரி உள்ளது. அதற்கே நிதி நிர்வாகம் என்று கூறுகிறோம். வரி அதிகரிக்கப்பட்டமை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி நேற்று கொழும்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். Taxes on vehicles and other goods. That actually is something that we didn't discuss with the authorities at all. அண்மையில் வாகனங்கள் மற்றும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரி அதிகரிப்பு தொடர்பில் நாம் அதிகாரிகளுடன் கலந்துரையாடவில்லை. நாம் அது போன்ற ஒன்றை எதிர்பார்க்கவும் இல்லை. எனினும் நடைமுறை கணக்கு தொடர்பில் அவர்கள் கவனம் செலுத்தி உள்ளமை தொடர்பில் நாம் கவலை அடைகிறோம். அது குறித்து அவர்கள் கொள்கை ரீதியில் பல தீர்மானங்களை எடுத்துள்ளனர். இவ்வாறு பிரச்சனையின் போது வரி வீதத்தை அதிகரிப்பது சிறந்த தீர்வு அல்ல. வாகன இறக்குமதி வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்க ஒரு காரணமாகும். எனவே இவ்வாறு தெரிவு செய்து சில பொருட்களின் வரியை அதிகரிப்பதை விட முழுமையான விதத்தில் கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்துவது சிறந்தது என நாம் நினைக்கிறோம். அதுபோன்றே நாம் அண்மையில் வட்டி வீத அதிகரிப்பு தொடர்பில் பேசினோம். கொள்கை வரி கட்டணம் 50 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டால் அதனை விட வர்த்தக சந்தையின் வட்டி வீதம் அதிகரிக்கும். எனவே இந்நிலையில் இது குறித்து நாம் தொடர்ந்தும் அவதானம் செலுத்த வேண்டும்.